இனிமேல் ஐயா அவங்க என் கூட பேசினது அவங்க நடந்துக்கிறதெல்லாம் நினச்சி பார்த்தா நம்ம நிம்மதி தேடணும். இவங்க கொடுத்த அந்த சம்பளத்துல சாப்பிட்டு தான் அல்லது இந்த திரை விலாசத்துல தான் தொடங்கினது. பொறுமையின் சின்னம் அப்படின்னு சொன்னோம்னா சரவணன் சார் முக்கியமான ஆளா சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் பொறுமையின் சின்னம் அப்படின்னு சொன்னோம்னா சரவணன் சார் முக்கியமான ஆளா சொல்லணும். சத்தம் போட்டு சிரிச்சு கூட நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற அளவுக்கு பவித்திரமாக சினிமா தொழிலில் வந்து அவர் ரொம்ப நேசிச்சு வந்தவர். முந்தான முடிச்சு கதையை இந்த பேப்பரை பேனாமல் இல்லாமல் ஃபுல்லாக டெஸ்ட் சொன்னதை வந்து அவ்வளோ ரசித்து கேட்டார். அது எந்த பேட்டியாக இருந்தாலும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பார். அது அவர் ரசித்ததை விட அவர் வந்து அவங்க அப்பா பெரியவர், அவர் இருந்ததை கேட்குறதுக்கு கேட்டிருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் ரொம்ப பெரிய ஏக்கமாகவே சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய சுக துக்கங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அவர் தோல் கொடுத்து நின்றுருக்காரு. நான் இந்த படம் எடுக்கும்போது அந்த ஏவிஎம் சகோதரர் அவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க கேரக்டரு, அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவர் பெரியவர் எந்த அளவுக்கு ஒரு குடும்ப தலைவனாக இருந்து இவங்களெல்லாம் இவ்வளோ பொறுப்போடு வளர்த்திருக்காரு அப்படின்னு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு வந்து அவர் சந்திக்க முடியலைங்கிறது பெரிய ஆர்வமாக இருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் வர்றது சரவணன் சார் வந்திருக்கு. சினிமா இருக்கிற வரைக்கும் சினிமா சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே இன்றைக்கும் தினம் ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இவங்களை வந்து உதாரணத்துக்கு முன்னுதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சரவணன் சார் ஒரு குடும்பத்தாருக்கும் சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய ஆறுதல் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏவிஎம்னாலே தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். ஸோ 1935 இந்த நிறுவனம் வந்துட்டுருக்கு. ஸோ இதே ஃப்ளோர்ஸ் இந்த ஏரியாக்கே ஃபுல்லாக என்னோடய சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஒர்க்லாம் நான் பார்த்துருக்குறேன். எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கேன், எவ்வளோ நலன் கருதியான விஷயங்கள் சினிமாவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தமிழ் சினிமாவுக்கு வந்து ஏவிஎம் சரவணன் சார் போனது வந்து ஒரு பெரிய லாஸ். ஸோ அவங்களோட ஆத்மா சாந்தி நல்லபடியாக அமையட்டும். எங்கள் அப்பாவும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவர் பர்சனலாக இங்கே வர முடியல, நான் ஊரில் இல்லை. எங்கள் ஹோல் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சார்பாக, எங்களோட ஃபேமிலி சார்பாக எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். ஸோ அவரோட ஆத்மா சாந்தி நல்லபடியாக அமையும். ரைட், தேங்க்யூ. இந்த நிறுவனம் ஒரு மனுஷனுக்கு பேக் போன் மாதிரி. பேக் போன்னா ஒரு 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 ஸ்பைனல் கார்டு மாதிரி. ஏவிஎம் வந்து ஏன் படம் எடுக்கிறீங்க, ஏன் படம் எடுக்கலைன்னு கேட்டால் இது முதல் வார்த்தை வர்றது ஏவிஎம் நிறுவனம் தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த நிறுவனத்தோடைய கடைசி செல்லப்பிள்ளைனா ரொம்ப செல்லப்பிள்ளைன்னே சொல்லலாம். சரவணன் சார் இப்போ தான் இந்த ஃப்ளோரில் வந்து எல்லைக்கே ஷூட் முடிக்கும்போது இந்த கோயிலில் உட்காந்துட்டு இருந்தார். ஸோ அவரை பார்த்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு போனேன். ஸோ வந்து இவருக்கும் எனக்கும் நிறைய நினைவுகள் இருக்குது, நிறைய மலர் நினைவுகள், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நான் வந்து முதல் படம் பண்ணும்போது தாய்மல்லானின்னு ஒரு படம் பண்ணும்போது இவர் ஆஃபீஸ் ரூமில் மீட் பண்ணும்போது இந்த கெட்டப் வித்தியாசமாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஹெட்ஷேப் பண்ண சொன்னார். நான் டக்குன்னு வாக் அவுட் பண்ணிட்டேன். வாக் அவுட் பண்ணால் இவர் கேட்டிருக்காரு, ஏன் நம்ம சொன்னது எதாவது வருது, ஏதாவது காயப்படுத்திருச்சா அவர் அப்படின்னு. நான் பாண்டு சார் போய் மொட்டை பிடிச்சி வந்தேன்னு தெரியாது. மொட்டை அடிச்சுட்டு திரும்ப வந்து நின்ன உடனே ரொம்ப ஹாப்பியாகிட்டார். ஸ்டில் சாரதி விட்டு இதே ஃப்ளோரில், இதே மாதிரி ஃப்ளோரில் இன்னொரு 2 ஃப்ளோர் தள்ளி ஒரு ஃப்ளோர் திறந்து விட்டு அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணார். அதனால் அவர்களை இழந்து வாடுகிற குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலும் அவருடைய நினைவுகளும். என்றென்றும் திரையுலகத்தில் இந்த புத்தகத்தை திரும்பி பார்த்தா அவருக்குன்னு முதல் பக்கத்தில் ஏவிஎம் சரவணன் சாருக்காக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஏவிஎம் சரவணன் சார் அவர்கள் வந்து உடல்நல குறைவால் காலமானார் என்ற செய்தி கேட்டு திருவண்ணாமலையில் இருந்தேன். உடனே கண்டிப்பாக ஃபியூனரில் வந்து அட்டன் பண்ணணும்னு உடனே வந்தோங்க.
கேப்டன் மீது மிகப்பெரிய பற்றும் பாசமும் கொண்டவர். இப்போ கூட குகன் சார் அவங்க பேத்தி எல்லாருமே என்கிட்ட சொன்னது, டெய்லி கேப்டன் படம் பார்ப்பாரு, டெய்லி கேப்டனை பற்றி எங்ககிட்ட பேசுவார், மிகப்பெரிய மரியாதை கேப்டன் மேலே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கேப்டனுக்குமே அவர் மேலே அவ்வளோ பாசம். ஏவிஎம் படங்கள், மாநகர காவல், சேதுபதி ஐபிஎஸ் போன்ற திரைப்படங்கள் கேப்டன் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எப்படி இருக்கணும்னா அது ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அந்த அளவு ஒரு டிசிப்ளின், அந்த அளவு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் இது. ஏவிஎம் உள்ளே வராமல் எந்த படமுமே ரிலீஸ் ஆக முடியாதுன்றது அப்படி ஒரு வரலாறு இந்த இடத்துக்கு இருக்குது. அந்த வரலாற்று நாயகனாக நம்ம சரவணன் சார் வாழ்ந்திருக்காரு. அவருடைய மறைவு திரை உலகிற்கு மிகப்பெரிய இழப்பு. அவங்க குடும்பத்தார், உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு மட்டும் கிடையாது, திரை உலகுக்கு இது மிகப்பெரிய இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி கேப்டன் சார்பாகவும் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக, எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழ் சினிமாவின் ஒரு உலக பேரடையாளம் ஏவிஎம் நிறுவனம். ஐயா மெய்யப்ப செட்டியார் அவர்கள் 1934 காரைக்குடியில் தன்னுடைய திரை வாழ்க்கையை தொடங்கி சரஸ்வதி ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு இசைவட்டு நிறுவனத்தை உருவாக்கி, அங்கேயே காரைக்குடி செட்டிநாடு ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோவை உருவாக்கி, அல்லி அர்ஜுனாங்கிற ஒரு திரைப்படத்தை தொடங்கி, இதுக்கப்புறம் 1945களுக்கு பிறகு இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்பட நகரத்தை உருவாக்கி, ஏவிஎம் ஸ்டுடியோங்கிற நகரத்தை உருவாக்கி நூற்றுக்கணக்கான படங்களை எடுத்து, அந்த படங்கள்லாம் தமிழ் சினிமாவினுடைய பேரடையாளமாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகள்லையும் படைப்பு செஞ்சு அவருக்கு ஒரு பெரும் துணையாக ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் அவரோட இணைஞ்சு இன்னைக்கு இருக்கிற ரஜினி, கமல், விஜய் அத்தனை பேரையும், சூர்யா வரைக்கும் படைப்புகள் செஞ்சு அவர்கள் ஒரு கட்டத்தில் திரைப்படத்தை நிறுத்தினதும் இந்த ஸ்டுடியோக்கள் மாறினதெல்லாம் நினைச்ச பார்க்க முடியாத ஒரு பேரழிப்பு அது. அதாவது இன்னைக்கு ஒரு மூத்த கலைஞனாக, ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக இருந்து அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு. எண்ணற்ற இந்தியாவில் இருக்கிற திரை நட்சத்திரங்கள் இங்கேருந்து உருவாகினாங்க. எத்தனை பேர் உருவானாங்கிறது ஒரு பெரிய வரலாறு. ஆனால் என்னை போன்ற சாமானியர்களும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஏவிஎம்மில் தான் இந்த திரைமூச்சோடு தொடங்கணும் அப்படிங்கிறது தான். 89, 90கள்லாம் நாங்கள் சினிமாவுக்கு வரும்போது ஏவிஎம்முக்குள்ளே வர முடியாது. ஒரு பெண்டகன் எப்படியோ, ஒரு இராணுவ முகாம் எப்படியோ, அப்படி 4 செக் போஸ்ட் இருக்கும். இன்றைக்கெல்லாம் எல்லா வாகனமும் இந்த பக்கம் போகுது. அன்னைக்கெல்லாம் உள்ளே வரணும்னா நீங்கள் எத்தனை பொய் சொன்னாலும், யாரோட சேர்ந்து வந்தாலும், பல விசாரணைக்கு அப்புறம் முதல் கேட்டு, 2வது கேட்டு, 3வது கேட்டுக்கு அப்புறம் 2வது கேட்டு, 3வது கேட்டுக்கு வர முடியாது. அப்போ இதுக்குள்ளேயே வர முடியலையே, சினிமா என்ன நடக்குதுன்னு பார்க்கவே வர முடியலையேன்னு சொல்லிட்டு எங்களை போன்றவரெல்லாம் இங்கே ஏவிஎம்முக்குள்ள வேலைக்கு சேர்ந்து இங்கே வர்ற இயக்குனர்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர்கள் இவங்களெல்லாம் போய் பார்த்து தான் நானும் இந்த நிறுவனத்தில் 450 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்து தான் இன்னைக்கு திரைத்துறையில் படையாண்ட மாவீரா வரைக்கும் படைப்பு செஞ்சால், இவங்க கொடுத்த இந்த சம்பளத்தில் சாப்பிட்டு தான், அல்லது இந்த திரை விலாசத்தில் தான் தொடங்கினது. அப்படிப்பட்ட ஒரு பெருநிறுவனம் இந்த நிறுவனம். இன்னைக்கு ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தாலும், இந்த நிறுவனமும் இந்த இடமும் மறுபடியும் தழைத்தோங்கணும். ஒரு பேரடையாளமான ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் அஞ்சலியும் ஆழ்ந்த இரங்கலும். உயரமான மனிதர், இதுக்கு மேலே உயர்ந்த உள்ளம். ஒரு உறக்க பேச்சு நான் கேள்விப்படுத்தே இல்லை. பெரிய எனக்கு வாழ்க்கையில் கொடுப்பின அவர்கிட்ட பணியாற்றியிருக்கேன். இந்த பெரிய படத்தில் கூட வேலை பார்த்தது நினச்சி இன்றைக்கும் ஒரு காலம் வருமானட்டு அவர் நிறைய பழைய விஷயங்களை சொல்லுவார். அது ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார். இந்த படத்தை இப்படி நடந்தது, இந்த படத்தை இப்போ அப்படி நடந்ததுன்னு பெரிய பெரிய நடிகர்கள்லாம் சொன்னப்போ நம்ம அண்ணாந்து வாயை பார்ப்போம். இனிமேல் ஐயா அவங்க என் கூட பேசினது, அவங்க நடந்துக்கிறதெல்லாம் நினச்சி பார்த்தா நம்ம நிம்மதி தேடணும். அவர் பில்லில் உட்காந்துட்டே இருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ அதை விட அவருக்கு அதிகமாக தெரியும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அவர் டேபிளில் இருந்துட்டு
என்ன படம், என்ன ஷாட்டு, எத்தனை டேக் ஓடுது எல்லாமே தெரிஞ்சிருப்பார். இப்படி ஒரு இந்த தொழில் மேலே அவ்வளோ பக்தி உள்ளவர். அவர் கூட பணியாற்றது தான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஒரு மரணத்தை நமக்கு வலிக்குது. இறைவன் அவருக்கு இறைவன் வேண்டிக்கிறோம். இந்த நல்ல ஆத்மாவுக்கு ஒரு அருமையான நிழல் தரணும். ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக்கிறேன். ஜென்டில்மேன் பூஜை அப்போது சரவணன் சார் வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கினேன். நல்லா வரணும்னு ப்ளெஸ் பண்ணாங்க. எல்லா டைரக்டர்ஸுக்குமே வந்து ஏவிஎம்மில் படம் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய கனவு. என்னுடைய கனவு அது சிவாஜியில் நிறைவேறிச்சு. அதுக்கு சரவணன் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். கதையை கேட்டுட்டு நல்லா இருக்குது, நல்லா ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, காமெடி இருக்குது, மெசேஜ் இருக்குது, படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு கதை கேட்டவுடனே அவங்க ஜட்ஜ் பண்ணாங்க. அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு, கால்குலேஷன், பிளானிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாங் செட்லாம் வந்தாங்க, பார்த்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. மெயினாக லைக் ஒரு படம் முடியணும், அப்படியே கண்டினியூவாக ஷூட் பண்ணி படத்தை முடிக்கணும். அதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் போடணுமோ அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக போடுவாங்க. அதுதான் அவங்களுடைய வெற்றி. அது மட்டும் இல்லை, லைக் படம் முடிஞ்சு பல வருஷம் கழித்து திடீர்னு ஒரு செக் வருது. என்னென்னு பார்த்தா கனடாவில் ஏதோ சிவாஜி கொடுத்த ரைட்ஸு, அதில் டைரக்டராக எனக்கு வர வேண்டிய ஷேரை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது ரொம்ப ரேர் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி. சரவணன் சார் ஃபேமிலிக்கு என்னோடய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன்.